தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை இயக்குனர் அம்மா அவர்களின் ஆணையின்படியும் கூடுதல் இயக்குனர் பயிற்சிகள் அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் அம்பத்தூர் தீயணைப்பு மீட்பு பணி நிலைய எல்லைக்குட்பட்ட ராமசாமி முதலியார் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மழைக்காலம் ஆரம்பிக்கப்பட்டு இடி மின்னல் தாக்குதலால் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்படுவதை தொடர்ந்து அதிலிருந்து தற்காப்பு நடவடிக்கைகளை எப்படி நாம் பேணி காப்பது என்பதை பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு சிறு சிறு வீடியோ தொகுப்புகள் காண்பிக்கப்பட்டு அவர்களுக்கு எதிர்வரும் சந்ததியினர் இடி மின்னல்களால் உயிரிழப்பை தவிர்ப்பது முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் பள்ளியில் மாணவ மாணவியர், ஆசிரியர் பெருமக்கள், பள்ளி முதல்வர் ஆகிய அனைவரும் பயன்படும் விதத்தில் தீயணைப்பு மீட்பு பணித்துறையின் சார்பாக சிறப்பு வகுப்பு நடத்தப்பட்டது. வணக்கம். மழைக்காலங்களில் திறந்த வெளியில் இருப்பவர்கள் தங்களை இடி மின்னல்களிலிருந்து தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு குந்தக்கால் இட்டு கீழே தரையில் எவ்வளவு உட்கார முடியுமோ உட்கார்ந்தால் மின்னல் மற்றும் இடியிலிருந்து அவர்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். அதுபோன்று உயர் மின் கோபுரங்களுக்கு அருகாமையில் நிற்கக்கூடாது. மேலும் மரத்தடி கீழ் நிற்கக்கூடாது. நீர்நிலைகளின் அருகாமையிலும் நிற்கக்கூடாது போன்றவற்றை விளக்கமாக சொல்லி பள்ளி மாணவர்கள் பயன்படும் வகையில் எடுத்து சொல்லப்பட்டது. அதற்கான செயல்முறை தான் எப்படி என்றால், ஒரு சிபிஆர் என்ற முறையை உடனடியாக இடி மின்னல்கள் பாதிக்கப்பட்டவருக்கு அளிக்கப்பட வேண்டும். அந்த சிபிஆர் அளிக்கும்பொழுது உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் அருகாமையில் உள்ள மருத்துவமனைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அடுத்த மருத்துவ உதவிக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும்.